சீர்காழி பகுதியில் திடீர் கனமழையில் 300 ஏக்கரில் குறுவை சாகுபடி பாதிப்பு. நிவாரணம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி கொள்ளிடம் வட்டாரங்களில் நிகழாண்டு சுமார் 20,000 ஏக்கரில் குறுவை சாகுபடி மேற்கொள்ளப்பட்டது. இதனிடையே சீர்காழி பகுதியில் பெய்த திடீர் கனமழையில் சீர்காழி கொள்ளிடம் வட்டாரத்தில் சுமார் 500 ஏக்கரில் குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்டது. சீர்காழி அருகே அகனி, வள்ளுவக்குடி, கொண்டல், மருதங்குடி, ஏனாக்குடி, நிம்மேலி, ஆதமங்கலம் ஆகிய பகுதியில் சுமார் 500 ஏக்கருக்கு மேல் மோட்டார் பம்பு செட்டு பாசனம் மூலம் குறுவை சாகுபடி மேற்கொள்ளப்பட்டிருந்த நிலையில் சீர்காழி பகுதியில் 2 தினமாக பெய்த திடீர் கனமழையால் இப்பகுதியில் மட்டும் சுமார் 300 ஏக்கருக்கு மேல் குறுவை சாகுபடி செய்யப்பட்டிருந்த வயல்களில் மழைநீர் தேங்கி குறுவை நெல் மழைநீரில் சாய்ந்து பாதிப்பு ஏற்பட்டது. மழைநீர் வடியாத நிலையில் இவை தற்போது முளைக்க தொடங்கியுள்ளன. இதனால் கடன் வாங்கி ஏக்கருக்கு 20,000 வரை செலவு செய்து குறுவை சாகுபடி செய்த விவசாயிகள் பெருத்த நஷ்டத்தை சந்திக்கும் நிலை ஏற்பட்டது. வேளாண் அதிகாரிகள் கொண்டலாகனி, நிம்மேலி, வள்ளுவகுடி உள்ளிட்ட அனைத்து பகுதியில் நேரில் ஆய்வு செய்து திடீர் மழையால் பாதிக்கப்பட்டுள்ள குறுவை சாகுபடிகளை கணக்கீடு செய்து போர்க்கால அடிப்படையில் நிவாரணம் வழங்கிட விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். மேலும் கிளை வாய்க்காலில் சரிவர தூர்வாராததால் தண்ணீர் வடிவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்தனர். மழையால் பாதிக்கப்பட்டுள்ள நெல்லின் ஈரப்பதத்தை அளவை அதிகரிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். சீர்காழி தவசி நியூஸ் செய்தியாளர் சாமி பத்மநாபன். தற்போது பெய்துள்ள பருவம் தவறிய மழையால் சீர்காழி பகுதியில் உள்ள அகனி, மேற்கு பகுதிகளான அகனி, நிம்மேலி, வள்ளுவகுடி, கொண்டல், அத்தியூர், ஆதமங்கலம் உள்ளிட்ட ஊராட்சிகளுக்கு தொடர்ந்து இங்கு சாகுபடி செய்துள்ள 300 ஏக்கர் விவசாய நிலங்கள், பயிர்கள், நெற்பயிர்கள் முற்றிலும் அழிந்துள்ளது. இதற்கு முக்கியமான காரணம் என்னவென்று சொல்ல போனால் சரியாக சி கிளாஸ் மற்றும் டி கிளாஸ் வாய்க்கால்கள் சரியாக தூர்வாரப்படவில்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதிகளிலே தொடர்ந்து காப்பீடு நிறுவனங்கள் எங்கள் பகுதி விவசாயிகளை புறக்கணித்து வருகின்றனர். அவர்கள் கட்டிய பிரீமியம் தொகை கூட அவர்களுக்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலை உள்ளது. கடந்த ஜனவரி மாதம் பெய்த 17, 18 பெய்த பருவம் தவறிய மழைக்கு இன்னும் தமிழக அரசு அவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தற்போது இந்த ஆகஸ்ட் மாதம் பெய்துள்ள 10 மற்றும் 9ஆம் தேதி பெய்துள்ள இந்த பருவம் தவறிய மழையால் இங்கு உள்ள விவசாய நிலங்கள் முற்றிலும் அழிந்துவிட்டது. இதனால் நெற்மணிகள் முளைக்க தொடங்கிவிட்டன. அது மட்டும் இல்லாமல் வைக்கோல் கூட விற்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகியுள்ளனர். ஏன்னா நெற்பயிர்கள் முற்றிலும் அழுகிவிட்டது. ஆக விவசாயிகளுக்கு, இந்த பகுதி விவசாயிகளுக்கு உடனடியாக பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை கண்டறிந்து அவர்களுக்கு உரிய இழப்பீட்டை போர்க்கால அடிப்படையில் வழங்கப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதிகளுக்கு காப்பீடு நிறுவனங்கள் தொடர்ந்து புறக்கணித்து வருவதை, விவசாயிகளை புறக்கணிப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அவர்கள் கட்டிய பிரீமியம் தொகையை கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருப்பதால் இந்த முறை காப்பீடு கிடைப்பதற்கும் தமிழக அரசும் மத்திய அரசும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை இந்த பகுதி விவசாயிகள் கோரிக்கையாக வைக்கின்றோம். மட்டுமில்லாமல் இப்பொழுது பெய்துள்ள மழையால் நெற்பயிர்களின் ஈரப்பதம் அதிகமாக உள்ளது. எனவே இப்போது நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் நெற்பயிரின் ஈரப்பதத்தின் அளவை அதிகரித்து அவர்களுக்கு விவசாயிகள் நெல்லை பிடித்தம் செய்ய தமிழக அரசும் மற்றும் தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகமும் அவர்களுக்கு அறிவுறுத்தல்களை வழங்க வேண்டும். விவசாயிகள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது. இது தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும்.